நமச்சிவாயம். வாழ வைப்பால் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் தலைக்கு மேல் போன வெள்ளம் எல்லாமே நாம நினைக்கிறத விட தலையை மீறி கடந்து போயிடுச்சு. சில விஷயங்கள்லாம் நடந்து போயிடுச்சு. சில இடங்களை எதுவும் செய்ய முடியாம இருக்கிறோம், சில இடங்களை எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சில இடங்களை ரொம்ப அமைதியா சத்தம் இல்லாம இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே இந்த ஒரு ரொட்டேஷன்ஸ் ஆகட்டும், ஒரு அப் அண்ட் டவுன்ஸ், லைஃபே ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கு, ஏற்ற இறக்கங்களோடு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது பதில் சொல்லுமா? இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து சூரியன் சிம்மராசியில தான் இருக்க போறார். கூட கேதுவும் புதனும் இருக்கிறார்கள். சார், இந்த கேது புதன் காம்பினேஷன் ஒரு பேட் காம்பினேஷன் தான், ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லும் போல. ஆனா சூரியன் ஸ்தான பலம் பெறுகின்ற போது அதுக்கு கொஞ்சம் பவர் கிடைச்சிடும், அது ஒரு யோகமா மாறிடும். அப்ப எதெல்லாம் உங்களுக்கு காரிய தடையாக உள்ளதோ, ரொம்ப நாளா இதனால் வரலும் கேது அங்க உட்காந்துட்டு தடையை ஏற்படுத்தியிருப்பார். நீங்க யாராக இருந்தாலும், எந்த ராசியா இருந்தாலும், எங்க ஊர்ல இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், அது யுஎஸ் மாதிரி அமெரிக்கா, அல்லது யூரோப் கண்ட்ரிஸ், யூகே, மலேசியா, சிங்கப்பூர், இல்லை துபாய் போன்ற நாடுகள்ல. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் சரிதான். மெயினா இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. இப்போ நம்ம நியர்பையா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த மருத்துவ கல்லூரி வச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அன்சப்போர்ட்டடா, கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. அப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு சில வழிபாடுகளை, ஒரு சில வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான ஒரு பரிகாரங்களை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடிய, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதுல ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ல இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன். அதே போல செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன்ஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரிசர்ச்சிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம். இப்படி நிறைய சப்ஜெக்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் மாறப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம், பாருங்க. விருச்சக ராசி, ஆகஸ்ட் மாதம் விருச்சக ராசி நேயர்களே, ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் அமைந்திருக்கு. பொதுவா செவ்வாய் மறைவு ஸ்தானங்கள்ல தான் பலம் அதிகம், அசுர பலம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மாசம் முழுவதும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலும் ஒரே இடத்துல மிதுன செவ்வாயாக அமைகிறார். 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அங்க உட்கார்ந்து 4வது பார்வையாக விருச்சக ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்க போறாரு. 7வது பார்வையாக 2வது இடத்த தனஸ்தானத்தை பார்க்க போறாரு. 8வது பார்வையாக உங்க ராசிக்கு 3வது இடத்தை பார்க்க போறாரு. அப்போ விருச்சக ராசினியர்களே, இந்த மாசம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் நீங்கள் நல்ல முயற்சிகள் எடுக்கிறீர்களோ, ஒரு வேலைக்காக, இப்போ கூட ஒரு குழந்தை வந்துட்டு போறாங்க, 36 வயசாகுது, லேடி, அவங்க திருமணம் ஆயிடுச்சு, வேலைக்காக ட்ரை பண்றாங்க. நேற்று ஒருத்தவங்க வந்தாங்க, 44 வயசாகுது, சங்கம் சேர்ந்தவங்க, திருமணமே ஆகலை, எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கு அந்த பொண்ணு. மாதம் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா உள்ள சம்பாரிச்சிருக்கிறாங்க, வேலை போயிடுச்சு, பேப்பர் போட்டிருக்காங்க, திரும்பவும் வேலை கிடைக்கணும்னு அதில் தான் ஒத்த காலம் நிற்கிறாங்க. அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். அது மெயினாக ஜாப் ரிலேட்டடாக, வேலை வாய்ப்புகள் நிமித்தமாக நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், உள்நாடாக இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளாக இருக்கலாம்,
வெளி மாநிலங்களாக இருக்கலாம். ஜாபுக்காக அதிகம் கஷ்டப்படக்கூடிய, வேலை வாய்ப்புகளுக்காக கஷ்டப்படக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே, எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, எனக்கு வேலை கிடைக்கணும், 40 வயசாது, 46 வயசாது, 56 வயசாது, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் எதிரிகளுடைய தொந்தரவுகள், ஓனரே எதிரிகளாக மாறிவிடுவது, சேர்மன், எம்டி அல்ல எம்டி மேடம், இவங்களே கூட எதிரிகளாக மாறிவிடுவது. மற்றவங்க பேச்சு கேட்குறாங்க, நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை அங்கே ரெக்கக்னைஸ் இல்லாமல் இருக்கிறது, சூழ்ச்சிகள் இருப்பது, வேலை செய்கிற இடத்துல ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், சமாளிக்க முடியாமல் இருக்கிறது, ப்ரெஷராக இருக்கிறது, ஓவர்லோடாக இருக்கிறது, இல்லை அங்கே ஏதேனும் தவறு செஞ்சுட்டு கையாடல்கள் போன்ற தவறுகள் செஞ்சுட்டு அதனால ஏதாவது பயம் வந்துடுமோ, வேற ஏதாவது சட்ட சிக்கல்கள் வருமோன்ற பயத்தில் இருக்கிறது, அல்லது செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள். நான் தப்பே பண்ணலைங்க சாமி, நான் ரொம்ப பியூரு, ஆனால் இப்படி இங்கே நடந்ததெல்லாம் என் பேரில் சொல்கிறாங்க. இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு இப்போ வேலை மேலே நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை போல கஷ்டப்படக்கூடிய விருச்சிக ராசி, வேலை நிமித்தமாக வேலை வாய்ப்புகளில் கஷ்டப்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னும் சொல்லப்போனால் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம், பிரைவேட் பேங்க்கு, கவர்மெண்ட் பேங்க்கு, அப்படிலாம் டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, அரசு அதிகாரிகள், அல்லது பிரைவேட் ஜாப்ல அதே மாதிரி வரக்கூடியது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, வேலையில் கஷ்ட நஷ்டங்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், மெயினாக கால நேரம் செய்யக்கூடியது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா தொழில் அமைப்புகள், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க. போன வாரம் கூட ஜெர்மனில் ஒருத்தவங்க கடை வச்சு நடத்துகிறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு டெய்லி ஒரு $450-500 போகுது, பட் இது அப்படியே எனக்கு ட்ரிபிளாக கிடைச்சா தான் நான் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ட்ரபிள் பண்ணுறாங்க, ஏதாச்சும் ஒரு தகடை கொண்டு போட்டுறாங்க, ஒரு எலுமிச்சை மரம் போடுறாங்க, ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்போ இவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா எல்லாத்தையும் பற்றியும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு காரணமாக இருக்குமோ, இது ஒரு காரணமாக இருக்குமோ. அப்போ உள்நாடுகளில், வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் கவலை வேண்டாம். விருச்சிக ராசி என்பர்களே, தைரியம் அதிகரிக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய், லாபஸ்தானத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்தில் குரு. அப்போ விருச்சிக ராசி என்பர்களே, தைரியம் அதிகரிக்கும், கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும், குழப்பம் நீங்கும். மனசுல இருக்கக்கூடிய குழப்பம், மனசுல ஏதேனும் ஒரு பயமா இருந்துகிட்டே இருக்கு சாமி, மனக்குழப்பங்கள் தீரும், டிப்ரெஷன் கிளியர் ஆகும், தைரியம் அதிகரிக்கும், வழிபாடுகள் கை கொடுக்கும். இன்னும் கூட சொல்லப்போனா நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நான் பெருசா லாக் ஆகிட்டேன், எனக்கு பெருசா பயம் இருக்கு, எனக்கு தண்டிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு, அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க பிறப்பு ஜாதகம் உங்களை காப்பாற்றும். அதற்குரிய வழிபாடுகள் அறிந்து செய்வீர்களே ஆனால் பரிகாரங்கள் கை கொடுக்கும். தைரியமா இருங்க விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல முக்கியமா இந்த இல்லற வாழ்க்கை, ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் எப்போ இந்த மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இது இந்த இல்லற வாழ்க்கைக்கு அவ்வளோ சரிபட்டு வராது. நாம் பார்க்குறோம் நிறைய குடும்பங்களில் அந்த கணவன் மனைவி ஏமாற்றங்கள் இருந்து வருது. கணவன் மதிக்காமல் இருக்கலாம், ரெஸ்பாண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஒரு அலட்சியமாக இருக்கிறது, மிரட்டுறது. இந்த பொண்ணு அப்படியே பயந்து போய் இருக்கும், ஓ எங்கள் வீட்டுக்காரர் வேணும், எனக்கு இந்த கணவர் தான் வேணும், அவரே வேணும் அப்படின்னும். ஆனால் அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இல்லை சில இடங்களில் ஆம்பளை அந்த மாதிரி ஜென்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் ரொம்ப ராங் பண்ணுவாங்க.
இது இல்லாமல் பழக்கத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். ரொம்ப நாளாக நாங்கள் ஒரு 10 வருஷமாக பழகிட்டு இருக்கோம் சாமி, திடீர்னு என்னை பார்க்க வேணாம் வராதான்ட்டாங்க, அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். அப்போ அந்த மாதிரிலாம் ஏமாற்றங்கள் கணவன் மனைவியாகவே இருக்கணும், அந்த மாதிரியே வாழ்ந்தவங்க, மனசார வாழ்ந்தவங்க. அப்போ அந்த கணவன் மனைவி காதலர்களாக இருக்கலாம், காதல் ஏமாற்றங்கள் எல்லாம். எனக்கு இவர் தான் வேணும், வசியம் சம்பந்தப்பட்ட எப்படியாவது எனக்கு செஞ்சு கொடுங்க சாமி, எப்படியாவது நான் ஜெயிக்கணும் என் காதலில், எனக்கு முடிச்சு கொடுங்க, எனக்கு உங்களால் முடியும். அப்போ இந்த கணவன் மனைவி காதலர்கள், ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், ஜென்ஸும் லேடிஸும் இதில் வரக்கூடிய உறவு முறைகள், அது சின்ன பசங்களாக இருக்கலாம் அல்லது வயோதிக பருவமாக இருக்கலாம், இதில் ஏமாற்றங்கள் இருக்கும், பிரிவுகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் கொஞ்சம் நாளாகவே அது சரியில்லாமல் இருக்கு. ஒரு 3 மாசமா, 6 மாசமா, 8 மாசமா, சிலருக்கெல்லாம் ஒரு 1.5 வருஷமாவே சரியில்லாமல் இருக்கும். இதெல்லாம் காரணம் இருக்கு, எல்லாமே நேரம்தான். சிலதெல்லாம் சூழ்ச்சிகளாக இருக்கலாம், சில இடங்கள்ல அது செய்வினைகளாக இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், திருமணம் நடக்காமல் இருக்கிறது, இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் நல்லது நடக்க போகுது, அதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்க போகக்கூடிய மாதமாக நல்ல வழி பிறக்கும். அதற்கான பரிகாரங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம் அன்பு பக்தர்கள்.